Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா TNPC குரூப் 2A தென் குரூப் 4ல் நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் இல்லைங்களா, இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு. இதுக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். வேர் டு ஸ்டடினா ஒன்றும் இல்லை, குரூப் 4 சிலபஸில் கொடுத்துருக்கிற டாப்பிக்லாம் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்றது ஸ்டாண்டர்ட் வைஸாக நான் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த டாபிக் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் குரூப் 4 டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இது எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் 6ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல் புத்தகத்தில் கவர் ஆகுது. சிந்துவெளி நாகரிகம் 9th ஸ்டாண்டர்டில் 2.5 அந்த ஹெட்டிங் படிச்சுங்க. சிந்துவெளி நாகரிகமில் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அதில் 1.4 மட்டும் படிச்சுக்கோங்க. சிந்துவெளி நாகரிகத்தில் 11ஆம் வகுப்பு அறிவியல், ஓகேங்களா, அறிவியல் இல்லை அறவியல், அதில் இருந்து கவர் ஆகுது. இந்த 6th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் இது மூணுத்துலேயும் கவர் ஆகக்கூடிய சிந்துவெளி நாகரிகத்தை மெர்ஜ் பண்ணி நம்ம படிச்சுக்கணும், ஓகேங்களா. புக்கு ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. குரூப் 4 சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அது மட்டும் நம்ம படித்தா போதும். அடுத்து குப்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்லேயும் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் கவர் ஆகும். 6th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் வந்து பேரரசுகளின் காலம், குப்தர்கள் மற்றும் வர்த்தமானவர்கள்னு டாபிக் இருக்கும். அடுத்து 11th ஸ்டாண்டர்ட் குப்தர்கள். அடுத்து தில்லி சுல்தான்கள், அது டெல்லி சுல்தான்கிற டாப்பிக்கில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும், அதாவது 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சமூக அறிவியல் புத்தகத்தில். அடுத்து அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்கள், இது 11ஆம் வகுப்பு வரலாறில் இருக்குது. 16 அது 11th ஹிஸ்ட்ரி. அடுத்து முகலாயர்கள் டாபிக் எங்கே கவர் ஆகுதுன்னா 7th and 11th. 7th ஸ்டாண்டர்ட் முகலாய பேரரசு, தென் வந்து 11th ஹிஸ்ட்ரியில் வந்து முகலாயர்கள். அடுத்து மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சின்னு 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, இது ரெண்டுத்துலேயும் வந்து கவர் ஆகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 6th 7th 9th 11th இதில் தான் வருது, ஓகேங்களா. அடுத்து தென்னிந்திய வரலாறு எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள் 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ், விஜயநகர மற்றும் பாமினி அரசுகள் 11th ஹிஸ்ட்ரி, தென்னிந்திய அரசுகள் வந்து 6th சோசியல் சயின்ஸ், பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் 7th ஸ்டாண்டர்ட் சோசியல், பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் 11ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் கவர் ஆகுது, ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்குது. தென் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி 11ஆம் வகுப்பு வரலாறு. பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம், அது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும், இந்த டாபிக் வந்து 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் இருக்குது. அடுத்து வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்த டாபிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை 12th அறிவியல். பன்முகத்தன்மையினை அறிவும் 6th ஸ்டாண்டர்ட் தென் 12th ஸ்டாண்டர்ட் அறிவியல். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு, இது வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட். அவ்வளோதாங்க. ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்லாம் வந்து குரூப் 4 சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் லெசன்ஸ்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஸ்டார் லெசன்ஸ்னு பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள், அரேபியர்கள் துருக்கியர்கள், முகலாய பேரரசு, மராத்தியர்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் லெசன்ஸ்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து கண்டிப்பாக கொஷின் வரும்னு தான் வந்து அது வந்து ஸ்டார் லெசன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுமாரி பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 10th பாலிட்டியில் வந்து மத்திய அரசு, மாநில அரசு, இந்திய அரசியலமைப்பு, அது வந்து ஸ்டார் லெசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா 50% மேலே சிலபஸ்லேருந்து கொஷின் வந்து அந்த ஏரியாவிலிருந்தே கவர் ஆகிடும். அதனால் வந்து ஸ்டார் லெசன் சொல்லுவாங்க. அதிக மார்க் கவர் ஆகக்கூடிய பகுதிகள் அதெல்லாம், அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.